கோடி அற்புதர் அந்தோனியார் மூலமாக அவர் நமக்காக இருந்த மன்றாட்டு வழியாக பல அதிசயத்தக்க காரியங்களை நமக்கும் நம்ம குடும்பங்களுக்கும் நம்முடைய மறை மாவட்டத்திற்கும் செய்து கொண்டுள்ளார். அவையிலே திருப்பலியை நன்றி உணர்வோடு உயிரான பொறுப்பேற்குடைய அதிபர் தந்தை ராஜேஷ் அவருடைய கருத்துகளுக்காக உங்கள் ஒவ்வொருடைய கருத்துகளுக்காக மறை மாவட்டத்தினுடைய ஆன்மீக சமூக பொருளாதார வளர்ச்சிக்காகவும் நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். கடந்த 4 மாதங்களாக நமது தந்தை ஜெகன் அடிகளார் மறைமாவட்ட திருத்தலத்தின் பொறுப்பினை ராஜேஷ் அடிகளாருக்கு பதிலாக பணியேற்று சிறப்பான முறையில் இறை வழிபாடு நடத்தவும், அழைத்து நடத்தவும் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கான காரியங்களில் ஈடுபாடு கொண்டு பொறுப்புடன் செயல்பட்டதற்கும் ஆயிரம் நிறைவு அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நாம் அனைவரும் அறிவது போல முதல் அதிபர் தந்தையாக அவர் தந்தை ராஜேஷ் அடிகளார் இன்று பொறுப்பேற்றுள்ளார்கள். அவருடைய பணி இறைவனுக்கு மகிமையாகவும் இங்கு வரக்கூடிய பலதரப்பட்ட மக்களுடைய வாழ்வினை ஒளியேற்றக்கூடியதாகவும் நன்மை புரியக்கூடியதாகவும் அமைந்திட எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய பாதுகாவலர் அந்தோனியார் மூலமாக அவருக்கு சிறப்பான ஆசிரியையும் வழிகாட்டுதலையும் மன வலிமையும் லட்சியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அன்புக்குரிய நாம் அனைவரும் அறிவது போல இன்று ஒரு மாபெரும் பெருவிழா, திருவிழா. அவர் ஒரு சிறந்த கடவுளுடைய கருவியாகும். அந்த வாழ்க்கையிலே அவர் சொன்னது போல எளிமையும் தாழ்மையும் ஏழ்மையும் கொண்ட ஒரு மனிதனாகும். அனைத்திலும் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் புனிதனாக வாழ்வார். அந்த புனிதர் நம் எல்லோருக்கும் அதிகமாக அறிமுகமாகாதவர் நினைக்கலாம். ஆனால் இந்திய தேசம் முழுவதும் நேரு அவர்களால் இந்த புனிதர் அறிமுகப்படுத்தப்பட்டு இவரை போன்று இன்னும் சில இந்தியாவில் இருப்பார்கள் என்றால் இந்தியா ஒரு புதிய இந்தியாவாக உருவாகும் என்று நேரு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட வாசகங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அடிப்படையாக என்னுடைய ஜபத்திற்கும் சிந்தனைக்கு வந்தது பணி, கீழ்ப்படுகிறது. நேற்றுக்கு வாசித்த வாசகம், அது தொடர்ச்சியாக இன்றைக்கு வாசிக்கப்பட்ட யோனா வாசகம் நமக்கு தெரியாத ஒன்று அல்ல. யோனா தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு பதிலாக தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு திட்டம் தீட்டுகிறார். என்ன நடந்தது என்று நமக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கடவுளுடைய விருப்பத்திற்கு நேர் விரோதமாக செயல்பட திட்டம் தீட்டிய அவரால் பிறருக்கு தொல்லைகள் வருவதை உணர்கின்றார். என்னை கடலில் தூக்கி எறிந்து விடுங்கள், இந்த கடல் தொந்தரைக்குள் நின்றுவிடும். ஏனென்றால் நான் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் ஆண்டவருக்கு எதிராக தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று மனமோந்து தம்முடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டார். அதன் விளைவாக அவருக்கு ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் காத்திருந்தது. ஆண்டவர் அவரை அழிய விடவில்லை. ஆண்டவர் நமக்கு தண்டனை வழங்குகின்ற பொழுது நாம் அழிவதற்காக அல்ல, நம்மை துருத்துவதற்காகத்தான் அவர் தண்டனை கொடுக்கிறார் என்பது நம்முடைய அன்றாட சமூக வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடிய ஒன்றுதான். பயணத்தின் பொழுது நாம் வலப்பக்கம் போனால் இடப்பக்கம் போகாமல் அப்பொழுது காப்பு கொடுக்கின்ற போலீஸ் நிறுத்துகிறார், கண்டிக்கிறார். நாம் அழிவதற்காக அல்ல, நாமை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து
நாம் இந்த பயணத்தில் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் செல்வதற்காகத்தான். சாதாரண மனித உறவுகளில் அப்படி இருக்கின்ற பொழுது நம்மை படைத்த தேவன் நமக்கு சில சமயங்களில் தண்டனை கொடுக்கின்றார் என்றால் காரணம் அழிய வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக நாம் மனம் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதற்கு யோனா ஓர் முன்மாதிரியாக விளங்குகின்றார். அடுத்து இப்பொழுது கொடுக்கப்பட்ட வாசகத்தின் முதல் வாசகத்திலே அந்த நினைவே மக்களுக்கு கடவுள் சொல்லுவதை சொல்ல வேண்டும். அதை நான் எப்படி சொல்லுவது? மக்களின் அடிப்பார்களே, திட்டுவார்களே, எங்களுக்கு சாப்பிடுகிறானே என்னெல்லாம் அவர் நினைக்கின்றார். ஆண்டவர் சொல்கின்றார், நான் சொல்லுவதை நிச்சை, நான் சொல்லுவதை போய் சொல். அவர்கள் நிச்சயமாக மனம் மாறுவார்கள். அவர்கள் தண்டிப்பது அவர் அழிவதற்காக, அவருக்கு வாழ்வு கொடுப்பதற்காக என்று கூறி யோனாவை தான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்ல வைக்கின்றார். அவருக்கு பிரியமில்லை, ஆனாலும் தேவன் சொல்கிறார் என்பதற்காக படுகின்றார். ஆண்டோடைய வார்த்தையை கேட்போம், பேறு பெற்றோர் என்று நாம் அல்லேலூயாவிலே பாடுகிறோம். அதே போல ஆண்டோடைய வாழ்வு வார்த்தைகளை, மாற்று சிந்தனைகளை, மனமாற்றத்திற்கான அழைப்பினை அந்த நினைவை மக்கள் கேட்கிறார்கள். அரசன் முதல் ஆண்டி வரை உடனடியாக ஓடி உழைத்தி அவர்கள் தவறு இருக்கிறார்கள், முன்னால் நோன்பு இருக்கிறார்கள். தங்களுடைய காரியம் நிறைவேற வேண்டுவதற்காக முன்னால் நோன்பு இல்லை, மாறாக அவர்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக, ஆண்டவருடைய அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் பணிந்து